அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அன்று ஒரு எஸ்ஆர் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அலுவலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 முறையாவது கலெக்டர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்துறாரு. நாங்கள் விடிய ஒர்க் பண்றோம், என்னால் உணவு அருந்தவோ அல்லது இயற்கை உபாதைகளை அதாவது கழிப்பிடத்திற்கு போவதற்கு கூட எனக்கு வந்து நேரம் இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பணிச்சுமைகள் அதிகமாக இருக்குன்றாங்க. இதுக்கு தனியாக எஸ்ஐஆருக்கு வந்து ஊதியமும் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இது அவங்க தலையில் பெரிய அளவில் விடிஞ்சிருக்கு. இப்போ வந்து வருவாய்த்துறை அதிகாரிகளை தவிர அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் உட்பட ஒரு செக்ஷனாக இதுக்கு திருப்பி விட்டுருக்காங்க. கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடு, உயர்கல்வியில் இந்தியாவிலே நாங்கள் நம்பர் 1ன்னு தமிழக அரசு பெருமைப்பட்டுக் கொள்றதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. எனக்கு என்ன, மாநில அரசோட பல்கலைக்கழகங்களில் நிலைமை ரொம்ப 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 மோசமாக போயிட்டு இருக்கு. அரசு கல்லூரிகளில் திரும்ப நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒருத்தர் தான் தொடர்ச்சியாக பேசுகிறார். 180 அரசு கல்லூரிகளில் வந்து 90%க்கு வந்து 10% ஸ்டாஃப் தான் வந்து யூஜிசி ஸ்கேலு, 90% டெம்பரரி ஸ்டாஃப். நம்ம பேசியிருக்கோம். இப்போ பிஹெச்டி ஃபிசிக்ஸில் பிஹெச்டி முடிச்சுட்டு வர ஒருவருக்கு 20,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய 2003க்கு முன்னால் ஜாயின் பண்ண துப்புரவு பணியாளர்கள் 24,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, பென்ஷன் பெனிஃபிட்ஸோட. 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு துப்புரவு பணியாளர்களாக இருக்கக்கூடிய ஊதியம் என்பது ஒரு பிஹெச்டி படித்த ஒரு ஸ்காலர், ஒரு பெரிய விஞ்ஞானி, அவரோட ஊதியத்தை விட அதிகமாக இருக்குன்னா, அப்போ தமிழ்நாடு வந்து உயர்கல்வியில் முன்னணியில் இருக்குன்னு சொல்வதற்கு யாதொரு அர்த்தமும் இல்லை. அண்டமேனிக்கு வாக்குறுதிகளை இந்த கட்சிகள் கொடுக்கறத தடுக்கணுங்க. நிதி நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்கும்போது இது இந்தியா பூராவே, நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை. நீங்க சொல்ற அதே விஷயம் தான். நிதி நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் தான் இப்போ இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாம, சம்பளம் கொடுக்க முடியும். உண்மை அதுதான். மாநில திவால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, இந்தியாவோட பல மாநிலங்கள் இன்னைக்கு திவாலா போயிட்டு இருக்கு. இலவசங்களால மட்டும் 1.6 lakh crores வந்து ஆண்டுதோறும் 12-14 மாநிலங்கள் இழந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப அதிகமா இவங்களும் ஏற்றுவாங்க, ஏன்னா கையில் அதிகாரம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அடுத்த 5 வருஷம் அப்போ மக்களுக்கு எப்படி பார்த்தாலும் விடிவு காலம் கிடையாது. இதை தான் நீ பேசணுன்ற. நான் நீ என்ன பண்ண போற, வரான்றல 26ல் நீ வந்தா என்ன பண்ணுவ? நீ கூட ஒரு ப்ளூ பிரிண்ட் செயல் திட்டத்தை கூட என்ன நான் பண்ணுவேன்னு எப்படி பண்ணுவேன், அதுக்கு சோர்ஸை காமிக்கணும். அதுதான் இதெல்லாம் பண்ணுவேன்றல எங்க இருந்து பண்ணுவேன். ஊதிய உயர்வுக்காக போராடக்கூடியவர்களிடம் நாங்கள் சலுகைகளை கொடுப்போம் என்பது வந்து ரொம்ப நைச்சமாக அவர்களை ஏமாற்றக்கூடியது. துரதிருஷ்டவசமாக துப்புரவு தொழிலாளர் விஷயத்தில் இந்த அரசு ஏன் இவ்வளவு தூரம் இதயம் இல்லாமல் நடந்து கொள்கிறது என்று நமக்கு புரியவில்லை. அவங்க மண்ணில் இறங்கி போராடுறோம், கடலில் இறங்கி போராடுறோம், தலைவரையற்ற உண்ணாவிரதம். பாவமாக இருக்குது. ஏன் அரசு இதயம் இல்லாமல் அவர்களிடம் நடந்து கொள்ளுகிறது? இந்த உணவு கொடுக்கறதுலாம் ஃபைன், அதை நான் வேணான்னு சொல்லுங்க. ஆனால் அது பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. பிரச்சனைக்கு கேட்டதை கொடுத்துட்டு நீங்கள் உணவு கொடுங்க. அவன் கேட்கறது வேற, நீங்கள் கொடுக்கறது வேறங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், இந்த எஸ்ஐஆர் மிகப்பெரிய பேசு பொருளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. அதற்கான அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த அதிகாரிகள் வராங்களா இல்லையா, அதை பற்றின பேச்சு தான் பொதுவெளியிலே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்துருச்சா, எனக்கு வந்துருச்சான்ற கேள்விகள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இதில் வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் வேலை நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வேலை நிறுத்தம் செய்தால் அதற்கான சம்பளம் வந்து கட் அப்படின்னு சொல்லி தலைமை செயலாளர் முருகானந்தம் வந்து அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுல ஏற்கனவே அங்கன்வாடி பணியாளர்கள் ஒரு பக்கம் வேலைக்குள்ள வச்சிருக்கிறதே வந்து பெரிய தவறு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசு பொருளா இருக்கு. மொத்தத்தில் இந்த எஸ்ஐஆர் விவகாரம், அதில் செய்யக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளின் பணிகள் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? கார்த்தி, 2 விஷயத்தை நீங்க போட்டு குழப்பிக்கிறீங்க. ஒன்று, எஸ்ஐஆர் பணிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்றிலிருந்து புறக்கணிப்பதாக நேற்று, அதாவது 17ஆம் தேதி, இன்று நாம் 18ஆம் தேதி பேசிக் கொண்டிருக்கோம். நேற்று 17ஆம் தேதி வருவாய்த்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கிறதால, ஏன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் அரசாங்கத்தோட திட்ட செயலாக்கங்களுக்கு முன்னணியில் இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் பேரில் நடைபெறக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த பெண்களுக்கான உரிமைத்தொகை, அப்புறம் புதுமை பெண் அந்த திட்டம், அப்புறம் இந்த நான் முதல்வன் ஸ்கீமு, இன்னும் நிறைய திட்டங்கள் முதலமைச்சர் பேரால திட்டங்கள், ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அது எல்லாத்தையுமே வந்து முன்கள பணியாளர்களா வந்து பிரைமரி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள். அதை தவிர வந்து இப்போ இது வந்து மழைக்காலங்கள்னால எந்த நேரமும் வந்து ஃப்ளட் மிட்டிகேஷன் ஒர்க்குக்கு, வெள்ள தடுப்பு பணிகளுக்கு அவங்க விரைந்து ஓட வேண்டியிருக்கும். இதுக்கு மத்தியில தான் வந்து அவங்க எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்றாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அன்று ஒரு எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அலுவலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 முறையாவது கலெக்டர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்துறாரு. நாங்கள் விடிய ஒர்க் பண்றோம், என்னால் உணவு அருந்தவோ அல்லது இயற்கை உபாதைகளை அதாவது கழிப்பிடத்திற்கு போவதற்கு கூட எனக்கு வந்து நேரம் இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பணிச்சுமைகள் அதிகமாக இருக்குன்றாங்க. இதுக்கு தனியாக எஸ்ஐஆருக்கு வந்து ஊதியமும் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இது அவங்க தலையில் பெரிய அளவில் விடிஞ்சிருக்கு. இப்போ வந்து வருவாய்த்துறை அதிகாரிகளை தவிர அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள்,
துப்புரவு பணியாளர்கள் உட்பட ஒரு செக்ஷனை இதுக்கு திருப்பி விட்டுருக்காங்க. ஆமா. ஸோ அவங்களத விட அதிக சுமை வந்து எஸ்ஏஆர்ல மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் மேல. அதனால எங்களுக்கு இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா வந்து கொடுமை பெருங்கொடுமை என்னன்னா, அவங்க பிஎல்ஓஸுக்கு அந்த ரெவென்யூ ஆஃபீஸர்ஸுக்கு வந்து ட்ரைனிங்கை ப்ராப்பரா கொடுக்கல. ட்ரைனிங்கை ப்ராப்பரா கொடுக்காம போகும்போது பல இடங்கள்ல வந்து மக்களோட இவங்களுக்கு மோதல் வருது, கட்சிகளோட மோதல் வருது. அப்புறம் அந்த உபகரணங்கள் கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு 2002 2005 எஸ்ஐஆர்ல வந்து ஆக்சுவலா வந்து ப்ராப்பரா பண்ணா அது ஈஸியா பண்ணிடலாம். அதாவது நெட் கனெக்ஷன் ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஒரு ஐபேடை கொடுக்கணும். இவங்க மொபைல்ல பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஐபேட்ல பெரிய ஸ்கிரீன்ல வரும், மொபைல்ல கீழே போய் விழுது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. சில இடங்கள்ல வந்து இந்த கணினியில கம்ப்யூட்டர் நாலேஜ், டிஜிட்டல் லிட்ரஸி உள்ள பொதுமக்கள் வந்து இவங்களோட பிரமாதமா செய்யறாங்க. நானே பார்த்தேன் அந்த மாதிரி சில இடங்கள்லாம் அது நடந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் பிஎல்ஓஸை கொண்டு போய் பிஎல்ஓஸா ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் இறக்குனது அவங்களுக்கு அங்கேயும் சிக்கல். ஸோ எல்லாம் சேர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இன்றையிலேருந்து எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்க போறோம் நேற்று அவங்க அறிவிச்சாங்க. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் அவங்களோட பல்வேறு கோரிக்கைகளை, குறிப்பா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி நாங்க கவர்மெண்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தோம், அவங்க கேட்கல. அதனால இன்று ஒரு நாள் வந்து அடையாள உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு இது வேற கதை. இது அதுக்கு தான் தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை. ஆமா. சோ இது ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள். அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கு அது வந்து ஆங்கிலத்துல சொல்றா இட்ஸ் அன் அல்பட்ராஸ் ஆன் தர் நெக்னு வாங்க. கழுத்துல சுத்தினா அம்மிக்கல்லா போச்சு. யாருக்கு? அரசு, இவங்களுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு. ஏன்னா இவங்க 2021 நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்ததோட விளைவு அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க. குறிப்பா வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் தெரிஞ்சே வந்து பொய் சொன்ன ஒரு விஷயம் திமுக மேனிஃபெஸ்டோவில். இத்தனைக்கும் வந்து அனுபவமும் நிபுணத்துவமும் வாய்ந்தவங்களே வந்து அதை செஞ்சாங்கன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். என்னன்னா வந்து இவர்கள் அதை பெரிய அளவில் வந்து இப்போ இவங்களை தலையில இழுத்து போட்டுக்கிட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சே இவங்க அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. நம்ம பலமுறை பேசியிருக்கோம், அதிகாரத்துக்கு வந்து 3 மாதங்கள்ல சட்டசபையிலேயே அன்றைய நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பழைய ஓய்வூதிய திட்டம் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று கையை விரித்தார். அதன் பிறகு தொடர்ச்சியா பல போராட்டங்களுக்கு பிறகு அரசு 4-5 மாதங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், ககன்தீப் சிங் பேடி, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரது குறித்து ஒரு அறிக்கையை கொடுக்கும்படி. அந்த அறிக்கை ஒன்றும் பாசிட்டிவா இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததா தெரியல. ஸோ இந்த கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம், ஆர்ப்பாட்டம். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அதான் அதுல பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஆனால் அவற்றை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்காததால் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதான் இந்த ஒரு நாள் போராட்டத்தை முறியடிப்பதற்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, வரலன்னா சம்பளத்தை பிடிப்போன்ட்டாங்க. சோ அரசு ஊழியர்கள் ஒரு விதமான கொதிநிலையில இருக்காங்க. இது திமுக அரசுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியா, ஒரு பெரிய சவாலா தான் உருவாயிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய ரீதியா பாத்தீங்கன்னா, வரலாற்று ரீதியா வந்து அரசு ஊழியர்கள் என்ற வர்க்கம் திமுக தான் ஓட்டு போட்டது. அண்ணா திமுக ஓட்டு போட்டது ரொம்ப குறைவு. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது 2003 ஜூலை மாதத்துல 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை தைரியமா வேலையை விட்டு நீக்கினது காரணம் என்னன்னா, அவங்க எப்படி இருந்தாலும் தன்னோட வாக்கு வங்கி இல்ல, அதனால நீக்கு அப்படின்னு தான் அவங்க நீக்கினாங்க. அதுக்கான வேலையை அந்த மாதிரி 2004 கொடுத்தாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வாஷ் அவுட் ஆச்சு. இதுல வந்து அரசு ஊழியர்கள் நம்ம சொல்லும்போது இன்று பணியில் இருக்கக்கூடிய 12 to 14 லட்சம் நினைக்கிறேன். அவ்வளோ இருக்கு. 12 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் மினிமம் 12 லட்சம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். எல்லாமே குடும்பங்கள் தானே. 12 லட்சம் ஊழியர்கள் 12 லட்சம் பேர். அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பம்னு ஒன்று இருக்கு. ஆமா, அது +4 போட்டுக்கணும். நீங்க மினிமம் +4 போட்டுக்கணும். +3 or 4 போட்டு. ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஒரு 10-12 லட்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அரசு ஊழியர்கள் வந்து நீங்க when you say அரசு ஊழியர்கள் பென்ஷனர்ஸ் சேர்த்து சொன்னீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர் குறையாம நான் சொல்றது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் வராங்க. இதுல வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் மற்ற சலுகைகள் எல்லாமே வந்து அடி வாங்கும் போது திமுக, அது அவங்க பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி வேற, இதைதான் நீங்க கவனத்தை வச்சுக்கணும். அப்போ அது திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடியா உருவாகுது. இதுல வந்து இப்ப நேற்று 4 நாளைக்கு முன்னால முதலமைச்சர் 3% டிஏ இன்க்ரீஸ் பண்றதா அறிவிச்சார். பட் அதெல்லாம் அவங்களுக்கு யானை பசிக்கு சோள பொறி போட்ட மாதிரின்றாங்க. ஸோ பல்வேறு இதுல இடைநிலை ஆசிரியர்களோட அந்த பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அந்த ஊதியத்துல வந்து மிகப்பெரிய அளவில் 2009 ஜாயின் வரைக்கும் பண்ணவனுக்கு ஒரு சேலரியும், அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு வேற சேலரியும். ஸோ அது ஒரு பெரிய சிக்கலா தான் அரசாங்கத்துக்கு உருவெடுத்துட்டு இருக்கு. தமிழக அரசு ஊழியர்களோட கோரிக்கைகள் திமுக அரசுக்கு மிகப்பெரியது ஒரு பிரச்சனையா உருவெடுத்துட்டு இருக்கு. அந்த எலெக்ஷன் இயர்ல வந்து அது அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அது சரியா இல்லை. அதனால தான் இன்றைக்கி அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க.
அதை ஒடுக்கும் விதமாக தான் அரசு வந்து சம்பளத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எலெக்ஷன் டைமில் அவங்களுக்கு வந்து, ஏன்னா எலெக்ஷன் ஒர்க்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க, இதுக்கு நடுப்புற எஸ்ஐஆர் சேர்ந்துக்குது உங்களுக்கு வந்து எலெக்ஷன் ஒர்க்கில் வந்துரும்போது இட்ஸ் அ சேலஞ்சு. அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இன்னைக்கு வந்து உருவெடுத்துட்டு இருக்காங்க. அது ஏன் சவால் நான் சொல்றேன்னா, அது அவர்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி. இல்ல அது போகாது, அது எப்படியா இருந்தாலும் நம்மளை விட்டு போகாதுன்ற ஒரு நம்பிக்கையா? அப்படிலாம் இனிமே சொல்ல முடியாதுங்க. தெருவில் இறங்கி இவ்வளவு போராடுறவங்க உங்களுக்கு எப்படி கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவோம்? நீங்க 21ல கொடுத்த வாக்குறுதியை பட்டவர்தனமா மீறுகிறீர்கள். நீங்க என்னதான் அவங்க வாக்கு வங்கின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும், நீங்க பச்சை பொய்ய சொல்லிட்டு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாம வேற ஏதோ கதை அளக்குறீங்கன்னா அவன் எப்படி ஓட்டு போடுவோம்? கண்டினியூஸா போராட்டம் நடக்குதுங்க. 4.5 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்கள் இன்று வேலை நிறுத்தம் வரைக்கும் வந்து நின்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை நம்மளே ஒரு இந்த 4 வருஷத்துல ஒரு நிறைய தடவை பேசியிருப்போம் கார்த்தி. எனக்கு தெரிஞ்சு 10-12 முறை பேசியிருப்போம் கடந்த 2 ஆண்டுகள். நம்ம வந்து போக்குவரத்து ஊழியர்களுக்குன்னே தனியா ஒரு தடவை நம்ம நிறைய தடவை பேசணும். இப்ப மக்களவை தேர்தலுக்கு முன்பு இருந்து நீங்களும் நானும் பேசினது ஐ திங்க் நான் குறையாம ஒரு 8-10 முறை பேசியிருப்பேன். தமிழ்நாடு அரசியல்ல இன்றைக்கு மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று அரசு ஊழியர்களோட பிரச்சனை, தொடர் போராட்டங்கள். அரசு ஊழியர்களுடைய பல்வேறு துறையினரும் பல தரப்பினரும் வந்து இன்னைக்கு சிக்கல்ல மாட்டியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வந்து அரசு ஊழியர்கள்னு சொல்லும்போது இதோட அடுத்த கேட்டகரியா, பட் அரசு ஊழியர் கேட்டகரியில இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்களோட ஊழியர்களை பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். எப்படி வந்து மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு திவாலா ஆகிட்டு இருக்கின்றதை பேசியிருக்கோம். நம்பர் 3 வந்து இப்போ போக்குவரத்து கழகங்களை பற்றி பல தடவை பேசிட்டோம். மின்வாரியத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ இது எல்லாமே வந்து பொதுவெளியில் இருக்க விஷயம். பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருக்கும். முக்கியமான தருணங்களில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அரசு ஊழியர்கள், பல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களோட போராட்டங்கள். ஸோ இது திமுகவுக்கு வந்து எலெக்ஷன் இயரில் ஒரு பெரிய சவால். நிச்சயமா இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் எலெக்ஷனில் காட்டும். ஏன்னா திஸ் ஆர் ஆல் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ், ஸ்கேட்டர்டாக இருக்கவங்க கிடையாது, அங்கங்கே துண்டு இருக்கவங்க கிடையாது. 12 லட்சம் அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்றவங்க சேர்த்து ஒரு 20 லட்சம் இருக்குன்னா ஒரு 80 லட்சம் ஓட்டு. போக்குவரத்து தொழிலாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 10-20 லட்சம், நியர்லி ஒரு கோடி அரசு ஊழியர்கள். நமக்கு அதை நான் சொல்றது பணியில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அரசு சாராத அரசு உதவி பெறும் இந்த கேட்டகரி வந்து ஒரு 90 லட்சத்துலேருந்து 1 லட்சம் 1 கோடி வரைக்கும் வந்துடுது உங்களுக்கு வந்து. சீப்பா பல்கலைக்கழகங்கள் நிலமெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம பல தடவை பேசினது தான், பட் திரும்ப பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்றும் அவதூறு பேசலை, பொய் பேசலை. இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலலாம் வந்து நிலைமை சென்னை பல்கலைக்கழகத்தோட மோசமாக இருக்கட்டும். 3 மாதங்களா 4 மாதங்களா வந்து சம்பளங்கள் இல்லை. உங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து மாதம் சம்பளமும் ஓய்வூதியம் சிக்கலாகுது. ரொம்ப முக்கியமானது வந்து புது நியமனங்கள் இல்லை. கல்வி இல்லைங்க, உயர்கல்வியில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது, திராவிட மாடல் ஆட்சின்னு அரசு பெருமையாக சொல்லிக்குது. ஆனால் உங்கள் பல்கலைக்கழகங்களோட ஆசிரியர்கள், பேராசிரியர்களுடைய தரம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தரமும் அவங்களோட ஊதியங்களும் வந்து மிக மோசமான கண்டிஷனில் இருக்குது. அப்போ அது எப்படி வந்து கல்வியில் எதிரொலிக்காமல் இருக்கும்? அப்போ தனியாக, அதாவது கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடு, உயர்கல்வியில் இந்தியாவிலே நாங்கள் நம்பர் 1ன்னு தமிழக அரசு பெருமைப்பட்டுக் கொள்றதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. ஏன்னு கேட்டால் மாநில அரசோட பல்கலைக்கழகங்களில் நிலைமை ரொம்ப 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 மோசமாக போயிட்டு இருக்கு. அரசு கல்லூரிகளில் திரும்ப நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒருத்தர் தான் அதை தொடர்ச்சியாக பேசுகிறார். 180 அரசு கல்லூரிகளில் வந்து 90%க்கு வந்து 10% ஸ்டாஃப் தான் வந்து யூஜிசி ஸ்கேலு, 90% டெம்பரரி ஸ்டாஃப். நம்ம பேசியிருக்கோம். இப்போ பிஹெச்டி ஃபிசிக்ஸில் பிஹெச்டி முடிச்சுட்டு வர ஒருவருக்கு 20,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய 2003க்கு முன்னால் ஜாயின் பண்ண துப்புரவு பணியாளர்கள் 24,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க பென்ஷன் பெனிஃபிட்ஸோட. 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு துப்புரவு பணியாளர்களாக இருக்கக்கூடிய ஊதியம் என்பது ஒரு பிஹெச்டி படித்த ஒரு ஸ்காலர், ஒரு பெரிய விஞ்ஞானி, அவரோட ஊதியத்தை விட அதிகமாக இருக்குன்னா அப்போ தமிழ்நாடு வந்து உயர்கல்வியில் முன்னணியில் இருக்குன்னு சொல்வதற்கு யாதொரு அர்த்தமும் இல்லை. இது அடுத்து 26ல் யார் வந்தாலும் நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் பேச வேண்டியது அதுதான். ஆனால் நம்ம யாருமே அதை பேச மாட்டேங்கிறோம். 2020 பேசுறதுக்கான வேலைகளே இங்கே இல்லை. 26ல் யார் வந்தாலும் தண்ணி குடிப்பாங்க. நிதி நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்கு. பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. விலைவாசியை கண்டமேனு ஏற்ற போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் மின்வாரிய மின் கட்டண உயர்வு. ஆண்டுதோறும் 6% மின் கட்டண உயர்வு ஏற்ற வேண்டும் என்பது கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாகவே மாறிடுச்சு. 2003ஆம் ஆண்டு மின்வாரிய ஒழுங்குமுறை சட்டம் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததுல இப்போ கடந்த ஆண்டு என்ன பண்ணாங்க, மக்களவைத் தேர்தல் முடிஞ்சோன்னா 6% வீடுகளுக்கானதை வந்து தமிழ்நாடு அரசு மின்வாரியம் ஏற்றுச்சு. ஃபேக்ட்ரிஸ்க்கும் ஏற்றுச்சு, ஷாப்ஸுக்கும் ஏற்றுச்சு, வீடுகளுக்கும் ஏற்றுனாங்க, டொமஸ்டிக் கன்சம்ஷன். இப்போ இந்த முறை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அந்த 6% கவர்மெண்ட்டே அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் ஷாப்ஸுக்கு ஃபேக்ட்ரிஸ்க்கு ஏற்றுனதை ஏற்றிட்டாங்க. எதுக்கு நீங்க ஏத்தாம இருக்கீங்க இந்த ஆண்டுனா 26 தேர்தலை வச்சு. சரி, இப்ப 26 தேர்தல் முடிஞ்சு யார் ஆட்சிக்கு வந்தாலும், திமுக ஆட்சிக்கு வருதோ, அண்ணா திமுக வருதோ, விஜய் வராரோ, யார் XYZ யார் வந்தாலும் இதை ஏத்தி ஆகணும். கடினமான முடிவுகளை எடுத்தாகணும். அப்ப இதுல வந்து பீகார்ல 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்த மாதிரி இன்னும் வந்து பெண்களை குறி வச்சு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் வரப்போகுதுன்னா நிறைய ஹேஷியங்கள் வந்துகிட்டு இருக்குது.
அப்ப இந்த விதத்துல வந்து நீங்க பார்க்கும்போது மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்த ஒரு ஒயிட் பேப்பர் ஏன் வெளியிடக்கூடாது? நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். அதாவது ஆட்சிக்கு வந்த புதிதில்ல, நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முதல் பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பு என்று நான் நினைக்கிறேன் ஒரு ஒயிட் பேப்பர், மாநில அரசு நிதிநிலை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை, எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தமிழ்நாட்டோட நிதி நிலைமை அதில் பாதாளத்துக்கு போச்சுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டான். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்தப்ப வெளியிட்டீங்கல்ல, போகும்போது ஒன்று வெளியிட்டுறீங்க. இல்ல அப்படி கேட்காதீங்க சார். வெள்ளை அறிக்கைனா வெள்ளையா ஒரு பேப்பர் எடுத்து அறிக்கைன்னு காட்டுவாங்க. அப்படிலாம் போயிட்டு இருக்கு இப்ப. இல்ல அது டிஆர்பி ராஜா வந்து அவரு இல்ல ரொம்ப ஒரு இருமாப்போட ஒரு ஆணவத்தோட அவர் செய்யறாரு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதாவது மக்களையும் எதிர்கட்சி தலைவரையும் இப்படிலாம் யாரும் இழிவுபடுத்தக்கூடாது. விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஆட்சிக்கு வந்த புதிதில் நீங்கள் வந்து தமிழக அரசின் நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுங்க. ஆட்சி காலம் முடிஞ்சு நீங்கள் வெளியேறும்பொழுது அடுத்த நீங்கள் வரலாம், ஜெயிக்கலாம், அது வேற விஷயம். பட் இந்த ஆட்சி முடிய போகுது. பிப்ரவரி மாதம் வாக்கில் வந்து நீங்கள் வந்து, ஏன்னா மார்ச்சில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பை பிப்ரவரி நீங்கள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை, தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டால் நன்றாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் அதை என்ன சொல்றேன்னா, அதை நீங்கள் ஒரு நடைமுறையாகவே கொண்டு வந்துருங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் வரும்போது ஒரு வெள்ளை அறிக்கை, போகும்போது ஒரு வெள்ளை அறிக்கை. இப்போ நீங்கள் பெரிய படாடோபத்தோட வந்த உடனே ஆஹா ஓஹோ நாங்கள் வந்தோடனே தேனும் பாலும் ஓடும், எடப்பாடி பீரியட் எல்லாத்தையுமே வந்து குடிசோறாக்கிட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கல்ல. இப்போ இந்த 4.5 வருஷத்தில் நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. அது தெரியட்டும் நிதி நிலைமை எவ்வளோ. அதில் ஒரு அட்வான்டேஜ்னா அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இஷ்டம் போல ப்ராமிஸ் பண்ண முடியாது. கண்டமேனிக்கு வாக்குறுதிகளை இந்த கட்சிகள் கொடுக்கறத தடுக்கணுங்க. நிதி நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்கும்போது இது இந்தியா பூராவே, நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை. நீங்கள் சொல்கிற அதே விஷயம் தான். நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் தான் இப்போ இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாமல், சம்பளம் கொடுக்க முடியும். உண்மை அதுதான். மாநில திவால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, இந்தியாவோட பல மாநிலங்கள் இன்னைக்கு திவாலா போயிட்டு இருக்கு. இலவசங்களால மட்டும் 1.6 lakh crores வந்து ஆண்டுதோறும் 12-14 மாநிலங்கள் இழந்து கொண்டிருக்கின்றன. நீங்க ஒவ்வொரு இலவசத்துக்கும் பினான்சியல் சோர்சஸை காட்டணும்னு உச்சநீதிமன்றத்தோட 2-3 தீர்ப்புகள் இருக்கின்றன. 2013 டிசம்பர்ல வந்த தீர்ப்பு, ஜஸ்டிஸ் சதாசிவம் தமிழகத்தை சேர்ந்த தலைமை நீதிபதியா இருக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணிய பாலாஜி என்ற வழக்கறிஞர் போட்ட கேஸ். அதன் பிறகு 2018 அதே மாதிரி சோர்சஸை காமின்னு கேட்டது. எந்த கட்சியும் ஃபாலோ பண்ணல. நான் திமுக மட்டும் சொல்லல. ரேவடி கல்ச்சர்னு மக்களையே இழிவுபடுத்தின நரேந்திர மோடியோட பிஜேபி, திமுக மற்ற கட்சிகள் செய்யறதை விட பல மடங்கு அதிகமாக அட்டுழியத்தை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ 10,000 கோடியை தூக்கி கொடுத்தாங்கல்ல, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அட்டுழியம். ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்போம் சுய தொழில் தொடங்குறதுக்கு. நீங்கள் என்ன தொழில் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு வந்து ஒரு திட்ட வரைவு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு up to 2 lakhs வரைக்கும் கொடுப்போம். நீங்கள் அப்படி எந்த தொழிலுமே பண்ண விருப்பம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இந்த 10,000 வச்சுக்கோங்கன்றோம். உலகத்தில் எங்கேயாவது ஒரு தனியார் நிறுவனமோ அரசோ அல்லது வந்து தொண்டு நிறுவனங்கள் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனு, ஒரு அமைப்பு, கவர்மெண்ட்டோ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனு, நாங்கள் உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறோம், நீங்கள் 10,000 ரூபாய் இருந்தாங்க வாங்கிக்கோங்க அட்வான்ஸு. நாளைக்கு நீங்கள் வந்து எந்த தொழிலுமே பண்ண விருப்பம் இல்லை, பரவாயில்லைங்க 10,000 ரூபாய் வச்சு. அப்சல்யூட் பிரைப், அப்பட்டமான லஞ்சம், அரசே கொடுத்த லஞ்சம், அதை கொடுத்து தான் நீ ஜெயிச்ச. பிரசாந்த் கிஷோர் ஒரு பாயிண்ட் சொல்ல, வேர்ல்டு பேங்க் வந்து 14,000 கோடி ரூபாய் பீகாருக்காக கொடுத்த ஒரு தொகை அல்லது மத்திய அரசுக்கு கொடுத்த ஒரு தொகை திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அப்போ இது வந்து இது எல்லா மாநிலங்களுமே, நான் திரும்ப திமுகவை மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, அல்லது பிஜேபி மட்டும் சொல்றேன்னு யாரும் நினைக்க வேணாம். இந்தியா பூராவே வந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய கொடுமையான சிக்கலா இது மாறிட்டு இருக்கு. உங்க கஜானாக்கள் காலி, கண்ட மேனிக்கு நீங்க இலவசங்களை அள்ளி விடுறீங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீ 10,000 ரூபாய் கொடுத்தது எவ்வளவு பேசுறல, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது அதையும் சேர்த்து தான் சொல்றோம். நீங்க வந்து காலை உணவு திட்டம் பிரமாதமான திட்டம், ஸ்டாலின் அவர்களுடைய மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் காலத்துல கொண்டு வந்து விரிவுபடுத்திருக்கீங்க, நல்லது. பல தடவை சொல்லி கல்விக்காக இதுக்காகவும் பண்ணீங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டம், இப்ப மாநில அரசு காப்பீட்டு திட்டம் பிரமாதமானது. அதே மாதிரி நீங்க வந்து பெண்களுக்கான இந்த ஏதாவது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரியானது ஓகே. இலவசமா பேருந்து கூட விடுறீங்களா, அது கூட எனக்கு தெரிஞ்சு ஓகே. இந்த 1000 ரூபாய் எந்த கேட்டகரியில வரும்? நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்துதான் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல 10,000 ரூபாய் போட்டோம். லாங் டேர்ம் இதை இவங்க மட்டும் பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். லெடி பெஹன் ஸ்கீம்னு பெங்கால்ல வந்து மகாராஷ்டிரால 2,200 ரூபாய் கொடுக்குறான். இல்ல அங்கேயாவது ஒரே 10,000 முடிஞ்சிருது. ஆமா, இது மாசம் போகுது. ஒரு வருஷத்துக்கு 12,000, ஒரு வருஷத்துக்கு 12,000, 5 வருஷத்துக்கு 60,000. இப்ப கர்நாடகால அதே தான் 1,500 ரூபாய் என்னமோ. மத்திய பிரதேசத்துல 2,000 ரூபாய் கொடுக்குறான். இப்ப எல்லா மாநிலங்களுமே கிட்டத்தட்ட இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா உங்க மாநில அரசுகளோட திவால் தான் இது. திரும்ப நம்ம பேசுறது இலவசங்கள், நம்ம எதையும் கொச்சப்படுத்தல கார்த்தி. ஆனா கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறத யாருமே தடுக்க முடியாது. அது வந்து சோஷியல் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். ஆனா இந்த உரிமை தொகைன்னு கொடுக்கக்கூடிய 1000 ரூபான்றது அப்பட்டமான ஒரு கையூட்டு தான். அது வந்து அதை தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் வந்து மாசம் கொடுத்து கையகப்படுத்துறாங்க வாக்குகளை. பீகார்ல வந்து நிதிஷ்குமாரும் மோடியும் ஒருபடி மிஞ்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமா 10,000 ரூபாய் தூக்கி போட்டு வாங்கிக்கிறது.
என்ன 1000 ரூபாய் கொடுத்து இன்னும் 1000 ரூபாய் வாங்கிக்கோ, ஒரே 10,000 ரூபாய் வாங்கிக்கணும். இப்ப இது உங்களுக்கு வந்து உங்களோட மாநில அரசாங்கங்களோட பல மாநில அரசாங்கங்களோட நிலைமை வந்து அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அரசு ஊழியர்களோட வேலை நிறுத்தம். அவனுக்கு உழைக்கிறவனுக்கு காசு இல்லைங்க, நீங்க அந்த அமௌண்ட்டுக்கு இங்கே கொடுக்குறீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அரசு கல்லூரிகள் 180 கல்லூரிகள்ல 90% கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய ஃபுல் டைம் ஸ்டாஃப்ன்றது சராசரியா 10%. இப்போ 90%க்கு மேல வந்து நீங்க வந்து அல்லது 70% 30% தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஸ்டாஃப். 70% வந்து டெம்பரரி ஸ்டாஃப். அவன் சேலரி யூஜிசி ஸ்கேல் 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் போட்ட பிறகு நீ 10,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை இருக்கீங்க. பிஹெச்டி முடிச்சுட்டு 10,000 ரூபாய் சம்பளத்தில் காலிலேருந்து 10 மணில 8 மணிலேருந்து 12 மணிக்கு வேலை செஞ்சுட்டு 12 மணிக்கு மேலே பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிறான், ஸ்விக்கி அதில் ஓட்டுறான், ஜொமேட்டோவில் ஓட்டுறான். அப்போ இது என்ன உங்களோட சிஸ்டம் எங்கே எவ்வளோ தூரம் கொலாப்ஸ் ஆகி கிடக்கு? இந்த ஏன் இந்த ஊழியர் வேலை நிறுத்தம், ஏன் இந்த போராட்டங்களை நம்ம எந்த கோணத்தில் பார்க்கணும்னா, நீங்க இலவசங்களுக்காக உங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக அள்ளி விடக்கூடிய தொகை என்பது உழைக்கிறவனுக்கு காசு இல்லாம போயிடுது. எல்லாருமே, நான் சொல்றது திமுக மட்டும் இல்லை. இப்ப எடப்பாடி என்ன பேசுறாரு, நான் வந்து 1500 எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் 2000 ரூபான்னு சொல்ல போறாரு. அப்புறம் பொங்கலுக்கு வந்து பெருசா ஏதோ ஒரு அமௌண்ட் செய்ய போறாங்க. 10,000 ரூபாய் குறைந்தது 2000, குறைஞ்சது 2000, 2000 லட்சியம், 5000 நிச்சயம் மாத்திக்கலாம். 2000 நிச்சயம், 5000 லட்சியம் கூட இருக்கலாம், அல்லது 10,000 லட்சியம் கூட இருக்கலாம். 10,000 2000 நிச்சயம், 5000 10,000 லட்சம் கூட இருக்கலாம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க கார்த்தி. அப்படிதான் எனக்கு தோணுது. இது வந்து யாருமே நிதிநிலையை பத்தி கவலைப்படல. உங்களுடைய தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்று சென்னை பல்கலைக்கழகம். மிக அற்புதமான பல்கலைக்கழகம். 1989 வரை அந்த ஊழியர்களோட ஸ்டேட்டஸ்ன்றது வந்து ஊதிய விகிதங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேலரி ஸ்ட்ரக்சர்ல இருந்தது. அதை கலைஞர் வந்த பிறகுதான் மாநில அரசு தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு இணையாக மாத்துறாரு. இன்னைக்கு ரிசர்வ் பேங்கோட சேலரி ஸ்ட்ரக்சர் என்ன, சென்னை பல்கலைக்கழகத்தோட சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்த சம்பளத்தை கூட கொடுக்க முடியல. பென்ஷன் வாங்குறதுக்கு 3 மாசம் ஆகுதுங்க. 6 மணி என்னங்க பண்ணுவான் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்கு வந்து ஒரு நிறுவனத்துலங்க, ஒரு ஸ்தாபனத்துல, அரசுல பென்ஷனுக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப அது வந்து அழிவை நோக்கி அது போகுதுன்னு அர்த்தம். இல்லை, இப்போ இது ஒரு அரசியல் ரீதியாகவே பார்க்கணும்னா, இந்த கோர் ஓட்டு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்கள்ட்ட இருக்கு? இது மக்களுக்கும் ஒரு வகையான பாதிப்பு, இந்த ஊழியர்களுக்கு ஒரு வகையான, மக்களுக்கு தாங்க அடிப்படையில பாதிப்பு. நீங்க நான் திரும்பவும் எல்லா இலவசங்களையும் நான் கேவலப்படுத்தலைங்க. கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறத நம்ம இப்ப பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க, அதை யாருமே நக்கல் பண்ணல. மதிய உணவு திட்டத்தை 82ல எம்ஜிஆர் விரிவுபடுத்தும் போது பெரிய அளவுல வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் எதிர்த்தாங்க. ஆனா அது காலங்களை வென்று நிக்குது. இன்னைக்கு அதை யாருமே இன்னைக்கு கை வைக்க முடியாது. இப்போ அதே மாதிரி காலை உணவு திட்டமா இன்னைக்கு ஸ்டாலின் கொண்டு வந்தது நாளைக்கு யாருமே வந்து கை வைக்க முடியாது, அதை விரிவுபடுத்த தான் முடியும். அதே மாதிரி மடிக்கணினி திட்டமும் இவங்க ஸ்டாப் பண்ணாங்க, பெரிய கொடுக்குறாங்க, பெரிய பிரச்சனை தராங்க. நல்லது அது. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இந்த 1000 ரூபாய் எந்த கேட்டகரியில் வரும் என்னால இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. அது சொன்னா நம்மளை திட்டுறாங்க. 1000 நான் சொல்ற திரும்பவும் சொல்றேங்க. நான் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாய் மட்டும் சொல்லுங்க, லடிக்கி பெஹன் ஸ்கீம் சேர்த்து சொல்றேன். அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல கொடுக்கறது, கர்நாடகாவில் கொடுக்கறது, இங்க 1000, அங்க 1500, 2000 போதும். இப்போ அடுத்து கண்டிப்பா எடப்பாடி 1500, ஸ்டாலின் வந்து 2000 ரூபான்னு போய் தான் சொல்ல போறாரு. அப்ப இது நம்ம தலையில தானே திரும்ப வந்து விடிய போகுது. உங்க மின்வாரியங்களோட நிலைமை என்ன? இப்ப மத்திய அரசு வந்து மின்வாரியங்களை கடன்ல இருந்து காப்பாத்துறதுக்கு சில லட்சம் கோடிக்கு வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. தமிழ்நாட்டு இந்தியாவோட பல மாநில மின்வாரியங்கள் வந்து இன்னைக்கு மூழ்கிக்கிட்டு இருக்கு, அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. நீங்க 6% ஏத்த வேண்டிய வீடுகளுக்கான மின் கட்டணத்தை ஒரு ஆண்டு நீங்க ஏத்தாம விட்டீங்கன்னா, இந்த ஒரு ஆண்டுக்கு அரசு ஏத்துக்குதுங்க, அடுத்த வருஷம் என்ன ஆகும்ல? 12% ஆகும். அது நீ வருஷம் 6% ஏத்திட்டு போலாமேங்க, இல்லையா? இது ஒரு பக்கம் இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது, சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு பார்த்தா, இது எங்கிருந்து வருவாய் வருதுன்னு பார்த்தா டாஸ்மாக்கு போகுது. அங்கிருந்து இந்த டார்கெட் அதிகமாக இல்லைங்க. அதுல பில்ஃபரேஜ் எவ்வளோன்னு வருது, ஆக்சுவல் வரதை விட அதிகம்ன்றாங்க. குடிக்கிறவன் எண்ணிக்கையை வச்சு பார்த்தா டாஸ்மாக்ல வர வேண்டிய வருமானம் அரசாங்கம் சொல்ற வருமானத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்குது. அதை சீரமைக்கணும்ன்றாங்க. டாஸ்மாக்லாம் இனிமேல் யாரும் கை எதாவது மூடலாம் முடியாதுங்க, கவர்மெண்ட் திவால் ஆயிடும். டாஸ்மாக் இருந்தாலே திவாலு. டாஸ்மாக்லாம் மூடணும், மதுவிலக்கு என்பதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம். உங்களுக்கு வந்து கேஷ் காமுதேனு அதுதான், அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் கூட வருமானம் வரும். அது தனியார் பாக்கெட்டுக்கு போகுது, அதுக்குள்ளே நடக்கிறானே. ஆக்சுவல் ஃபிகர் இப்போ இருக்கிறத விட 3 மடங்குன்றாங்க. 50,000 கோடினா அதை விட அதிகம்ன்றாங்க குடிக்கிறவன் எண்ணிக்கை வச்சு பார்க்கும்போது. அங்கே எங்கெங்கேயோ ஓட்ட விழுது. ஸோ பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து எல்லா மாநிலங்களுமே, தமிழ்நாடு உட்பட வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு வாங்க, நிதி மேலாண்மை வந்து அதில் பாதாளத்தில் போயிருக்கு. தேர்தல் நேரங்களில் வந்து காம்படிட்டிவ் ப்ராமிசஸ் போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்களை அள்ளி வழங்குறதுன்றது வந்து அழிவுக்கு தான் அறிகுறி. நம்ம இலவசங்கள் வார்த்தையே தப்பு அப்படின்றோம், கரெக்டு, அதை புரிதலுக்காக சொல்கிறோம். இலவசங்கள் எல்லா இலவசங்களும் தவறு நம்ம சொல்லலை. ஏன்னா நம்ம இதை எதிர்க்கும் போது நீ வந்து முதலாளித்துவ பாதையில் பேசுகிறாங்க, முட்டாள்தனம், அப்படி சொல்லவே இல்லை. ரெண்டாக பிரிக்கணும் நீங்கள். அது மக்களுக்கு தேவையானது ஒன்று, தேவையில்லாதது ஒன்று.
இது மறுபடியும் நம்ம தலையில தான் வந்து விடியும், அதுல எந்த சந்தேகம் வேணாம். அரசு இந்த இந்த அரக்கு நான் கேட்குறேன், ஏடிஎம்கேவும் பிஜேபி எல்லாம் டிமாண்ட் பண்ணும், குறிப்பா ஏடிஎம்கே டிமாண்ட் பண்ண அவங்க என்ன அரசியல் பண்றாங்க. நீங்க வந்த புதுசுல உங்களை நக்கல் பண்றதுக்கு இழிவுபடுத்துறதுக்கு ஒயிட் பேப்பர் வெளியிட்டாரு பிடிஆர். எடப்பாடி பீரியடில் அவ்வளோ மோசமாச்சு, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட அவ்வளோ இல்லை, இந்த அறிவாளிகள் வந்த பிறகு தான் மோசமாச்சுன்னு ரொம்ப நக்கலாக தான் பேசினாரு. சரி, இப்போ நீங்கள் 4.5 வருஷத்தில் நீங்கள் ஆண்டு இருக்கீங்கல்ல, நிதிநிலையை என்ன மேம்படுத்துனீங்கன்றதுக்கு குறைஞ்சபட்ச ஒரு மனசாட்சியின் வார்த்தைகளில் சொன்னால் நீங்கள் 4.5 வருஷத்தில் சாதிச்சதை மக்கள் மத்தியில் வைப்பதற்கு நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு கேட்க வேண்டியதான். ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கேட்கணும், ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? ஆகவே இந்த போராட்டம், இன்றைய அரசு ஊழியர் போராட்டம் என்பது ஒரு வேக்கப் கால். ஆட்சிக்கு யார் வந்தாலும் 2026 அவர்கள் மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்குகிறார்கள். இன்னொரு பிரச்சனை, இதற்கு எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுக்கல, வந்தா நாங்க இதை செய்வோம்னு அவங்களும் சொல்ல எப்படி சொல்லணும், நான் தான் 1500 ரூபாய் ஆக்குறாங்க. இந்த ஆங்கிள் எடப்பாடியோ பிஜேபியோ பாமக ஓரளவு பேசுறாங்க, பட் அவங்க வேற அரசியல் பண்றதால அது மக்கள் மத்தியில் எடுப்படலை. ஆக்சுவலா அவங்க சில விஷயங்கள்லாம் டாக்டர் அன்புமணி பேசுற மாதிரி வேற யாருமே பேசுறது இல்லை. டு த பாயிண்ட் பேசுறாரு அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கா பேசுறாரு. ஆனால் அடிப்படையில் அது ஜாதி அரசியலாகவும் அப்பா புள்ள சண்டை நடுத்தருக்கு வந்து சண்டி சிரிக்கிறதாலையும் அவரோட எந்த நியாயங்களும் எடுப்பட மாட்டேது. பட் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதுல பாராட்டுக்குரியவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான். பல விஷயங்களை வந்து ரொம்ப துல்லியமா கூடிட்டு காண்பித்து அவர் பேசுறார். மாநில அரசோட நிதி நிலைமை மோசமா இருக்கு. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அவங்க தாங்க பேசணும், பிஜேபியை விட பேச வேண்டியது ஏடிஎம்கே. ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சி. அவங்க எதையோ பேசி கிடக்குறாங்க. அவர் இன்னும் ஒருபடி மேல போய் நான் 1500 ரூபாய், நீ எப்படி 1500 ரூபாய் கொடுப்பேன்? இல்ல, அதான் நம்ம சொல்ற மாதிரி அங்கதான் அவங்க போய் நிக்கிறாங்களே தவிர இந்த விஷயத்தை நாங்க வந்தா இதை செய்யறோம், அவங்களுக்கு இதை செய்வோன்ற அந்த வாக்குறுதி அவங்களுமே இப்ப கொடுக்கறது இல்ல. அவங்களும் கொடுக்கறது இல்ல. இல்ல, அதிமுக தொடர்ந்து இந்த விஷயத்தை புறக்கணிக்கிறாங்க. அவங்க புறக்கணிக்கிறாங்க, வசதியா இருக்கு. கண்ட மேடைக்கு பேசிட்டு போறதால எப்பனா ஆட்சிக்கு வரணுங்க, வந்த பிறகு பாத்துக்கலாம். 1500 கொடுப்பேன்றது இல்லை. ஒருவேளை நாளைக்கு அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க அதை பத்தி சொல்லவே, நாங்க வாக்குறுதி கொடுக்கவே இல்லைன்ற வேண்டியதாங்க. சேஃப் ஹேண்ட்ஸ் கண்ட மேடைக்கு விலையை ஏற்றுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக வருதுன்னா நமக்கு தெரியாது யார் வர போறோம். ஏடிஎம்கே ஒருவேளை அதிகாரத்துக்கு வராங்கன்னா போல அவங்க ஏற்றுவாங்க, எல்லா வேலையும் ஏற்றுவாங்க. திமுக வந்ததுன்னா திமுகவும் ஏற்றும், ரொம்ப அதிகமா இவங்களும் ஏற்றுவாங்க. ஏன்னா கையில அதிகாரம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அடுத்த 5 வருஷம் அப்ப மக்களுக்கு எப்படி பார்த்தாலும் விடிவு காலம் கிடையாது. இதை தான் நீ பேசணும்ன்ற நானு. நீ என்ன பண்ண போற? வரான்றல 26 நீ வந்தா என்ன பண்ணுவ? நீ கூட ஒரு ப்ளூ பிரிண்ட் செயல் திட்டத்தை கொடு, என்ன நான் பண்ணுவேன்னு, எப்படி பண்ணுவேன், அதுக்கு சோர்ஸை காமின்றோம். அதுதான் இதெல்லாம் பண்ணுவேன்றல எங்க பண்ணுவேன். இப்ப தேஜஸ்வி யாதவ் எப்படி மண்ணை கவுனாரு, வீட்டுல ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைனாரு, அள்ளி விட்டாரு. 20 நாள்ல எல்லாமே அதுக்கான வேலைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு 20 நாள்ல நடக்கும். புழுவுறதுக்கு ஒரு அளவு உண்டு. இது கவுண்டமணி படத்துல சொன்ன மாதிரி கவுண்டர் ஏக்கர் கணக்குல புழுவுனாரு, கிலோமீட்டர் கணக்குல புழுவினாரு அவரு. அது அழகா அந்த இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் கேட்டாரு, நீ கொடுக்குற ப்ராமிஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி 10 லட்சம் கோடி தேவைப்படுது. இது வீட்டுல ஒருத்தனுக்கு அரசு வேலை, எல்லாருக்கும் 100 யூனிட் மின்சாரம், பென்ஷனு ஏத்துறது, இந்த மாதிரி பலதை சொல்லிட்டு இது எல்லாம் போட்டா உனக்கு வந்து 7.5 லட்சம் கோடி தேவைப்படுது. உனக்கு மாநிலத்தோட பட்ஜெட் சைஸே 2 லட்சம் கோடி. நீ எப்படி கொடுப்பேன்னு கேட்குறான், லிஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறேன். அதுக்கு பதில் ஏடாகூடமா வருது. அவங்கள மாதிரி அபத்தமான புத்திசுத்தி ஜீவிகள், அறிவு ஜீவிகள், மக்களோட தொடர்பு இருக்கால பேசுவீங்க, அரசியல்வாதிகளால நீங்கள் இழிவுபடுத்துவீங்க, உங்களுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களால் அது முடியும், நாங்கள் செய்யும்போது நீ பார்த்துக்கோ. மக்கள் எப்படி உன்னை நம்புவாங்க? அவனுக்கு கையில் 10,000 ரூபாய் வந்து வந்துச்சு, அவன் அதோட போவான்னா நீ சொல்ற வீட்டுக்கு ஒருத்தனை வேலை கொடுத்தான். 30,000 ரூபாய் சங்கராந்தி பொங்கல் அன்னைக்கு போடுவேன்னாரு. அதில் வந்து அடிச்சு விட்டது. நம்பர்ஸ் எல்லாம் 30,000 10,000 பெரிய அமௌண்ட். அதான் எல்லாம் சேர்த்துதான் 7.5 லட்சம் கோடி வருதியா? நீ சிம்பிள் கொஸ்டின், நீ கொடுக்குற ப்ராமிஸ் எல்லாம் சேர்த்தா 7.5 லட்சம் கோடி வருது. மாநிலத்தோட பட்ஜெட்டு, சைஸ் ஆஃப் த பட்ஜெட்டு 2 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி எங்க இந்தியா வரும்னா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீ வந்து புத்தி இன்டலெக்சுவல்ஸ்னா இப்படிதான், மக்களோட தொடர்புல இல்லாதவங்க. நான் செய்யும்போது நீ பாருன்னா செஞ்சுட்டாங்க மக்கள். இதுல இன்னொரு பக்கம் நீங்க இலவசம் பணியாளர்கள் பற்றி பேசும்போது தூய்மை பணியாளர்கள் பற்றியும் இந்த இடத்துல பேச வேண்டியிருக்கு. அவங்களுமே வந்து அவங்களுக்கு நடந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இலவச உணவு போன்ற விஷயங்கள்லாம் வந்து அரசு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே இப்போ தாமதமாகுது, அதுவே கிடைக்கிறது இல்லைன்ற மாதிரியான நியூஸும் ஒரு பக்கம் வருவது. இலவச உணவு விநியோகம் தாமதத்தால் அதிருப்தி, ஏமாற்றத்தோடு திரும்பும் தூய்மை பணியாளர்கள், திட்டமிடல் இல்லாதால் ஆரம்பத்திலேயே குழப்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இதில் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து அந்த விஷயம் நிறைய பேர்கிட்ட நானும் விசாரித்தேன், அது கிடைக்கலன்றது தான் நியூஸாக இருக்குது. அவங்க ஏமாற்றோட்டத்தை தான் போகிறாங்க அப்படின்றது தான் நியூஸாக இருக்குது. இது அடிப்படையிலே ஒரு அணுகுமுறை கோளாறுன்னு நான் பார்க்குறேன். அவர்கள் கேட்பது ஊதிய உயர்வு, நீங்கள் கேட்பது சலுகை, நீங்கள் கொடுப்பது சலுகை. காலை உணவு நீங்கள் கொடுங்க, வேணான்னு சொல்லலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், தனிநபர்களோ அரசோ. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு மூணுமே சொல்லி சரிங்க. நீங்கள் அது வந்து சம்பளத்துக்கு ஈடாகாது கார்த்தி. ஊதிய உயர்வு கூடி போராடுகிற ஊழியர்கள் இருக்காங்கல்ல,
அரசு ஊழியர்களோ தனியார் ஊழியர்களோ துப்புரவு ஊழியர்களோ எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஊதிய உயர்வுக்காக போராடக்கூடியவர்களுக்கு அது அவனுடைய உரிமை. அவன் கேட்குறதுல கொஞ்சம் கூட குறைய கொடுத்து நீ செட்டில் பண்ணிட்டினா, வேஜ் செட்டில்மெண்ட் பண்ணிட்டினா பிரச்சனை தீந்துடும். ஆனால் அதை செய்யாமல் சலுகைகள் மூலம் அதை இட்டு நிரப்ப பார்ப்பது வழக்கமாக அரசுகளும் முதலாளிகளும் செய்யக்கூடிய ஒரு தந்திரம். ஊதிய உயர்வு கேட்டு போராடக்கூடியவனுக்கு அந்த ஊதிய உயர்வில் கூடவோ குறைவோ கொடுத்து அவனை திருப்திப்படுத்துவது தான் சாலச் சிறந்தது, குறைந்தபட்ச நேர்மை கொண்டது, நிரந்தர தீர்வு. மாறாக அதை புறந்தள்ளி விட்டு சலுகைகள் மூலமாக வேஜ் ரிவிஷன் கேட்கும்போது பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுன்றது காலகாலமாக அரசுகளும் முதலாளிகளும் செய்யக்கூடிய ஒரு தந்திரம். இப்போ அவன் எனக்கு பணி நிரந்தரம் வேணும், ஊதிய உயர்வு வேணும்னு போது இது ரெண்டையும் நான் கொடுக்க மாட்டோம், சோறு போடுவேன்றது அது தீர்வு அல்ல. அங்கே இந்த பிரச்சனை வரும். இதை நீ ஒழுங்காக கொடுத்தாலே பிரச்சனை தான்றான். ரொம்ப நாளைக்கு கொடுக்க முடியாது, எந்த அரசுமே கொடுக்க முடியாது. அதே ஒரு நீங்க கேட்கறத கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே சாப்பிட்டுக்க போறாங்க, அவன் சாப்பிட்டுக்க போறான். ஊதிய உயர்வுக்காக போராடக்கூடியவர்களிடம் நாங்கள் சலுகைகளை கொடுப்போம் என்பது ரொம்ப நைச்சமாக அவர்களை ஏமாற்றக்கூடியது. துரதிருஷ்டவசமாக துப்புரவு தொழிலாளர் விஷயத்தில் இந்த அரசு ஏன் இவ்வளவு தூரம் இதயம் இல்லாமல் நடந்து கொள்கிறது என்று நமக்கு புரியவில்லை. அவங்க மண்ணில் இறங்கி போராடுறான், கடலில் இறங்கி போராடுறான், காலவரையற்ற உண்ணாவிரதம். பாவமாக இருக்குது. ஏன் அரசு இதயம் இல்லாமல் அவர்களிடம் நடந்து கொள்ளுகிறது? இந்த உணவு கொடுக்கறதுலாம் ஃபைன், அதை நான் வேணான்னு சொல்லுங்க. ஆனால் அது பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. பிரச்சனைக்கு கேட்டதை கொடுத்துட்டு நீங்கள் உணவு கொடுங்க. அவன் கேட்கறது வேற, நீங்கள் கொடுக்கறது வேறங்க. எந்த தொழிற்சாலையிலையும் எந்த அரசு ஊழியரும் தொழிற்சாலையிலோ அரசிலோ பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் ஊதிய உயர்வுக்காக போராடும் பொழுது அந்த பிரச்சனையை தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணணுமே ஒழிய சாப்பாடு கொடுக்குறன்றதோ அல்லது காப்பீடு கொடுக்குறன்றதோ தீர்வு அல்ல. இல்ல இந்த ஒரு வடிவேல் காமெடியில இதற்கு பதில் இது இல்லையே அப்படின்ற அதுதான் இது டே ஒன்ல இருந்து இருக்க பிரச்சனை. இது ரொம்ப நைச்சியமா கவர்மெண்ட் இதை திசை திருப்புது. இது பிரச்சனைக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. எவ்வளவு நாள் அங்கே 6 மாசமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது ஏன் கவர்மெண்ட் அதில் என்ன பெருசா செலவாயிட போகுது, ஏன் இப்படி இந்த அரசு நடந்து கொள்ளுகிறது என்று நமக்கு புரியவில்லை. இது இன்னும் சிக்கலை தான் இவர்களுக்கு உண்டாக்கும். சாம்சங் பாருங்க, இப்போ நேற்று மறுபடியும் பிரச்சனை அங்கே. அதை ஏன் கவர்மெண்டால் தீர்க்க முடியலன்னு தெரியல. இத்தனைக்கும் அங்கே பெரிய அளவில் லாபத்தில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள். அப்போ நீங்கள் அதாவது இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரயோஜனம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபோர்டு திரும்ப வருதுன்றீங்க, மகிழ்ச்சி. ஆனால் உங்களோட ஸ்ரீபெரும்புதூர் பூரா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் மோசமாகுதுன்னா அது அரசுக்கு அவப்பெயர் தான். 4.5 ஆண்டுகளில் நிறைய முதலீடுகள் வந்தது, வேலை வாய்ப்புகள் பெரியது, மகிழ்ச்சி. எம்ஓயூலாம் போட்டிருக்கீங்க, நல்லது தான், யாரும் குறை சொல்லலை. இந்த கவர்மெண்ட்டில் எதுவுமே நடக்கலன்னா அப்படி ஒன்றும் யாரும் புழுதி வாரிலாம் தூத்தலை. நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. இன்னும் மிக்சடாக தான் நம்ம இதை பார்க்கணும். பட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட் வரதை ஏன் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அவனுக்கு உரியதை தானே கேட்குறாங்க. சாம்சங்கில் நீங்கள் கடைசியில் கோர்ட்டு லீகலாக அந்த யூனியனை அங்கீகரிக்கிற ஒன்றை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அது நீங்கள் முதல்ல செஞ்சுருந்தீங்கன்னா அது நடந்திருக்காது. இதை தானே ஊண்டாயில் செஞ்சீங்க. அதுவும் ஆண்ட கட்சி, புதுசாக வந்த கட்சின்னா கூட பரவாயில்ல. தமிழகத்தை இத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சி 96 2001 கலைஞர் கவர்மெண்ட்டில் தான் இந்த சென்னையை சுற்றி இவ்வளோ முதலீடுகள் வர ஆரம்பித்தது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டே ஒன்லேயே நீங்கள் சாம்சங்கோட அந்த நிறுவனத்தை ஒழுங்காக வழிக்கு என்டார்ஸ் பண்ண யூனியன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. அவன் ஒன்றும் நம்மளை விட்டுலாம் போக மாட்டாங்க. முதலாளிகள் ஒன்றும் விவரம் அறியாதவர்கள். தமிழ்நாடு அவனுக்கு வேணும், இந்தியா வேணும், இந்த கிளைமேட் அவனுக்கு வேணும், இந்த இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் அவனுக்கு வேணும். அதனால் நம்மளை விட்டு அவன் போக மாட்டான். நமக்கு முதலீடுகளும் தேவை, தொழிலாளர் உரிமைகளும் தேவை. அதுலேயும் நீங்கள் போய் வெளிப்படையாக அப்பட்டமாக முதலாளிகள் சார்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உங்கள் தோழமை கட்சிகளே மனம் அருந்துற அளவுக்கு போய் மனம் நொந்து போய் அவங்க அதுக்கு பிறகு கோர்ட்டில் போய் போராடி தானே வந்தது. அப்போ இன்னமும் அங்கே பிரச்சனை தீரலன்னும் போது தேர்தல்கள் நெருங்கி வரக்கூடிய கட்டத்தில் தொழில் அமைதியின்மை நிலவுச்சுன்னா அது திமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்கும். ஏன்னா எந்த சிபிஐ சிபிஎம் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு லாபம்னு நினைக்கிறீங்களா, அந்த சிபிஐ சிபிஎம்மோட கோர் ஓட் பேங்க் லேபரர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னா சிபிஐ சிபிஎம் உங்கள் கூட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு முத்தரசனோ ஒரு வீரபாண்டியனோ ஒரு சண்முகமோ ஒரு இவர் நம்முடைய பாலகிருஷ்ணனோ பாலகிருஷ்ணனோ உங்கள் கூட இருக்கிறதால அது 4 ஓட்டு. ஆனால் அந்த தொழிலாளியோட ஓட்டு 4000 ஓட்டு. அந்த ஓட்டு உங்களை விட்டு போயிடும். இந்த புரிதலும் இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட். தேர்தலில் ஜெயிக்கணும்னாலே நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகளோட ஓட் பேங்க் அது டிஸ்டர்ப் ஆகாம பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்லி அரசு அதை பற்றி கவலைப்படுறதா இல்லை. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.